ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 70 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவும் பிரியாணி செய்யும்போது ஒரு பொருள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பிறகு இன்னொரு பொருள் சேருங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி விழுது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் மட்டன் நல்லா வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் விழுதை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 13 காஞ்ச மிளகாயை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்து இது நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது உங்களுக்கு காரம் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் காஞ்ச மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு காரத்துக்கு இதை மட்டும்தான் சேர்ப்போம், வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம கலருக்காக கூட வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல, இதுவே ஒரு நல்ல கலரை கொடுக்கும். மிளகாய் விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் சுடு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் உங்களுக்கு சீக்கிரமாக வேகணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 5-6 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகிற டைமில் நம்ம சாதம் வடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சீரக சம்பா அரிசி இருந்துச்சுன்னா அதை வச்சே பண்ணுங்கள். அரிசியை ஒரு 90% மட்டும் வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த மட்டனை பார்க்கலாம். மட்டன் வேகிறதுக்கு எனக்கு ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. இந்த டைம்லேயே காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா சாதத்தையும் சேர்த்த பிறகு அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக அந்த சாதத்தை கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை இது எல்லாம் தூவிட்டு இதிலிருந்து ஸ்டீம் வெளிவராத அளவுக்கு டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. உங்ககிட்ட ஒரு வேளை டைட்டாக மூடி இல்லைன்னா ஓரங்களில் சப்பாத்தி மாவு வச்சு ஒரு தட்டு வச்சு மூடிட்டு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சுருங்க. அடுத்ததாக பழைய தோசைக்கல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சுருங்க. இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா அரிசி பொலன்னு ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. அரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பிரியாணியோடைய வாசனையும் டேஸ்ட்டையும் பற்றி சொல்லவே தேவையில்லை, அபாரமாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.